சூப்பராக டேஸ்ட்டாக சிம்பிளான நண்டு கிரேவி. இதுக்கு நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு இங்கே இந்த மாதிரி ப்ளூ கலரில் தான் கிடச்சிது. அதனால் நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம் நண்டு வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நண்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது நல்லா வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மசாலா பட்டை, கிராம்பு, தனியா, பூண்டு, இஞ்சி, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு இந்த மசாலாவை நல்லா என்ன பண்ணுங்கள், ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ண நண்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த நடுவில் இந்த தேங்காய் பேஸ்ட்டு சொன்னேன்ல, இதில் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நாங்கள் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த மசாலாவையும் இந்த நண்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருந்தால் தண்ணியை மிக்சியில் நல்லா கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அவ்வளோதாங்க, நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இந்த 2 மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, நல்லா நண்டு முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சுண்டணும். அதனால் இது நல்லா நீங்கள் மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் வெந்தாலே போதுங்க, நண்டு சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து வேகிறதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கிரேவி கிடைக்கும். செம்ம கிரேவி. இந்த நண்டில் இருக்க எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து இறங்கி கிரேவி அட்டகாசமாக இருக்கும். அதனால் நண்டு கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா சிம் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தொக்கு. இது நீங்கள் சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து தோசைக்கு எல்லாம் சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சு.